என் தங்கமே, நீ இப்போ இதை கேட்கும்போது உன்னோட இதயம் அமைதியாக மாறிக்கொண்டிருக்கும். அந்த அமைதி ஒரு சின்ன உணர்வாக தொடங்கலாம், ஆனா அதுதான் உன்னோட ஆன்மாவின் உண்மையான மொழி. யூனிவர்ஸ் இப்போ உன்னிடம் பேசுது, அது சொல்லுது, எல்லாம் சரியாக போகுது. நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்தது. உன்னோட ஆன்மா ஒரு பெரிய பயணத்தை கடந்திருக்கிறது, அந்த பயணத்தின் ஒவ்வொரு படியும் ஒரு பொருள் கொண்டது. நீ எதற்காக எல்லாம் அழுதாயோ அதற்கான காரணம் இப்போ வெளிச்சம் காண போகுது. நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது சில நேரம் மனம் குளறி போகும். ஏதோ ஒன்று தவறாக நடக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் தங்கமே, யூனிவர்ஸ் ஒரு பெரிய திட்டத்தை நடத்தும் போது அதன் ஆரம்பம் எப்போதும் குழப்பமாக தான் இருக்கும். நீ இப்போ அந்த அமைப்பின் நடுவில்தான் இருக்கிறாய். நீ நினைக்கிறாய் நீ வழி தெரியாமல் இருக்கிறாய் என்று, ஆனால் யூனிவர்ஸ் உன்னோட வழியை சுத்தம் செய்து கொண்டிருக்குது. அதனால் தான் சில விஷயங்கள் தடைப்படுவது போல தோன்றுகிறது. நீ நம்பிக்கை விடாதே, இந்த நேரம் தற்காலிகம். நீ உன்னோட மனதில் நான் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கேட்டிருக்கலாம். அதற்கான பதில் இதுதான். நீ மகிழ்ச்சி ஒரு இடத்திலோ ஒருவரிடமோ கிடைக்கும் என்று நினைத்தால் அது தூரம் போய்விடும். ஆனால் நீ மகிழ்ச்சியை உன்னுள் தேட ஆரம்பித்தால் யூனிவர்ஸ் அதை வெளியில் அனுப்பும். உன்னோட இதயம் அமைதியுடன் இருக்கும்போது வெளியில் நடக்கும் அனைத்தும் அந்த அமைதியை பிரதிபலிக்கும். அதனால் உன்னோட உண்மையான வேலையை நினைத்துக்கொள் தங்கமே, உன்னோட உள்ளத்தை ஒளியால் நிரப்புவது. நீ உன்னோட வாழ்க்கையில் சில நேரம் தனிமையை உணர்ந்திருக்கலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் இல் ஒருபோதும் தனிமை இல்லை. நீ உணர்கிற அந்த வெறுமையிலேயே ஆன்மாவின் நெருக்கம் மறைந்திருக்கிறது. சில நேரம் யூனிவர்ஸ் உன்னை எல்லாரிடமிருந்தும் பிரித்து வைக்கும், ஏனெனில் அது உன்னோட குரலை கேட்கச் செய்யும். அந்த அமைதியில் தான் உன்னோட உண்மையான சக்தி வளர்கிறது. அதனால் இனி தனிமையை பயப்படாதே, அது உன்னோட ஆன்மா பேசும் நேரம். நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து சில நேரம் வலியடைவாய். நான் ஏன் இதை அனுபவிக்கணும் என்று கேட்பாய். ஆனால் தங்கமே, யூனிவர்ஸ் ஒருபோதும் உன்னோட ஆன்மாவை தண்டிப்பதில்லை. அது உன்னை கற்றுக்கொடுக்க முயற்சி செய்கிறது. ஒவ்வொரு வலியும் உன்னோட உள்ளத்தில் ஒரு திறவுகோலை உருவாக்கும். அந்த திறவுகோல் உன்னோட எதிர்கால கதவுகளை திறக்கும். நீ அந்த அனுபவத்தை எதிர்த்தால் அது வலியை தரும், நீ அதை புரிந்து கொண்டால் அது ஆசீர்வாதமாக மாறும். நீ இப்போ ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தின் நடுவில்தான் இருக்கிறாய். உன்னோட மனம், உன்னோட எண்ணங்கள், உன்னோட கனவுகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ முன்பு விரும்பிய விஷயங்கள் இப்போ உனக்கு பொருத்தமாக தோன்றாமல் இருக்கலாம். அது தவறு இல்லை, அது வளர்ச்சி. உன்னோட அதிர்வு உயர்ந்திருக்கு. உன்னோட ஆன்மா புதிய அனுபவங்களுக்காக காத்திருக்கிறது. யூனிவர்ஸ் உனக்காக புதிய கதவை திறக்குது. அதில் நம்பிக்கை வை தங்கமே, அது உன்னோட வழியை ஒளியால் நிரப்பும். நீ இதுவரை பல முறை ஏன் நான் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிறது, ஏனெனில் நீயே வலிமையான ஆன்மா. மற்றவர்கள் தாங்க முடியாத சுமையை நீ தாங்க முடியும். நீ அதை கடந்தால் மற்றவர்களுக்காக ஒளி வீச முடியும். அதுதான் உன்னோட பணி. உன்னோட வாழ்க்கை சாதாரணமல்ல. நீ பிறந்ததே ஒரு காரணத்துக்காக. நீ உன்னோட வாழ்வை நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அந்த காரணம் தானாக வெளிப்படும். நீ உன்னோட மனதில் ஒரு பெரிய கனவை கொண்டு இருந்தால் யூனிவர்ஸ் அதை நிறைவேற்றும் சக்தி உனக்குள் ஏற்கனவே வைத்திருக்கிறது. ஆனால் அந்த சக்தி செயல்பட வேண்டுமானால் நீ உன்னோட சந்தேகங்களை விட வேண்டும். என்னால் முடியுமா என்று கேட்காமல் நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று உணர ஆரம்பி. யூனிவர்ஸ் உன்னோட நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து உலகத்தை நகர்த்துகிறது. நீ உன்னோட நம்பிக்கையை மாற்றினால் உன்னோட உலகம் மாறும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ ஒரு புதிய நிலைக்கு செல்வதற்கு தயாராகிறது. நீ சிந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிகுந்த சக்தி கொண்டது. அதனால் உன்னோட சிந்தனையை நேர்மையுடன் நிரப்பி வை. எதிர்மறை எண்ணங்களை விடு. நான் முடியாது என்ற வார்த்தையை இனிமேல் உன்னோட மனதில் இடம் கொடுக்காதே. நீ சொல்ல வேண்டும், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் பிரகாசிக்க வரேன். யூனிவர்ஸ் அதை கேட்டவுடனே அது உனக்காக வழிகளை திறக்கும். சில நேரம் நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகும். அதற்காக சோர்வாகாதே. யூனிவர்ஸ் சில விஷயங்களை தடுத்து நிறுத்தும், ஏனெனில் அது உனக்கு அதைவிட பெரியதை தரப்போகுது. நீ அந்த நம்பிக்கையோடு இருந்தால் ஒரு நாள் உனக்கு புரியும்,
அது நடக்காமல் போனது நல்லதற்காகத்தான். இப்போ நீ காணாத இடங்களில் யூனிவர்ஸ் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தாமதமும் உனக்கு சரியான நேரத்திற்கான அமைப்பு. நீ உன்னோட மனதை கேட்டுப்பாரு தங்கமே, உன்னோட உள்ளத்தில் இப்போ ஒரு அமைதி உருவாகி இருக்கிறதா? அதுதான் சிக்னல். யூனிவர்ஸ் உன்னோட அதிர்வுடன் இணைந்திருக்கிறது. உன்னோட இதயம் அமைதியாக இருக்கும்போது உன்னோட வாழ்க்கை திசை மாறும். நீ அந்த அமைதியில் உறுதி கொள்ள ஆரம்பி. உன்னோட ஒவ்வொரு சுவாசமும் உன்னோட புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீ இத்தனை முறை முயற்சி செய்தாலும் தோல்வி ஏற்பட்டது போல தோன்றலாம். ஆனால் யூனிவர்ஸ் சொல்லுது, ஒவ்வொரு முயற்சியும் பயன்தான். நீ இப்போ இருக்கும் இடம் தோல்வி அல்ல, அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் உன்னோட வலிமை உருவாகிறது. நீ ஓய்வெடுக்கும் நேரம் கூட யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் வேலை செய்கிறது. அதனால் உன்னை குறை சொல்லாதே. உன்னோட ஓய்வு கூட பயணத்தின் ஒரு பகுதி. நீ உன்னோட வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டுமென்றால் முதலில் உன்னோட மனதை மாற்று. நீ எல்லாம் சாத்தியம் என்று நினைத்தால் யூனிவர்ஸ் உன்னிடம் அது உண்மை என்று சொல்லும். உன்னோட சிந்தனை ஒரு விதை. அதை நம்பிக்கையால் நீர் ஊற்று. அன்பால் வளர்த்து வை. யூனிவர்ஸ் அந்த விதையை மலரச் செய்யும். உன்னோட வாழ்க்கை அதிலிருந்து புதிய நிறம் பெறும். நீ உன்னோட சுற்றத்தினரிடம் சில நேரம் புரியப்படாமல் போனாலும் கவலைப்படாதே. உன்னோட ஆன்மாவின் அதிர்வு உயர்ந்திருக்கிறது. எல்லாரும் அதை உணர முடியாது. சிலர் உன்னிடம் இருந்து விலகுவார்கள், ஏனெனில் அவர்கள் உன்னோட ஒளியை தாங்க முடியாது. ஆனால் யூனிவர்ஸ் உனக்காக சரியான மனிதர்களை அனுப்பும். அவர்கள் உன்னோட ஒளியை உணர்ந்து உன்னோட வளர்ச்சியை உதவுவார்கள். அந்த மனிதர்கள் வரப்போகிறார்கள். நீ உன்னோட பாதையை நம்பு. எதுவாக நடந்தாலும் அது உன்னோட நன்மைக்காகத்தான் என்று நம்பு. யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் எப்போதும் நின்று கொண்டிருக்கிறது. உன்னோட பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு விட்டன. அது நேரம் எடுக்கும் போல தோன்றலாம், ஆனால் அதற்கான நேரம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. நீ அந்த ஒளியை உணர ஆரம்பித்தவுடனே வாழ்க்கை மாறிவிடும். நீ உன்னோட ஆன்மாவை நம்ப ஆரம்பி. அது உனக்கு குரல் கொடுக்குது. அந்த குரலை நீ புறக்கணிக்காதே. சில நேரம் அது உனக்கு இது சரி அல்லது இது தவறு என்று சொல்லும். அது உன்னோட உள்ளத்தின் வழிகாட்டி. அந்த குரல் தான் யூனிவர்ஸ் பேசும் வழி. அதை நம்பு, அதை கேள், அதன்படி நட. நீ உன்னோட வாழ்வை நன்றி சொல்ல ஆரம்பி தங்கமே. ஒவ்வொரு நாளும் நன்றி யூனிவர்ஸ், இன்று என்னை காத்து கொண்டதற்கும் ஆசீர்வதித்ததற்கும் என்று சொல்லு. அந்த நன்றி உன்னோட அதிர்வை உயர்த்தும். நன்றி சொல்லும் மனிதனிடமே யூனிவர்ஸ் அதிகம் தரும். நன்றியில்லாமல் இருக்கும் இடத்தில் ஒளி நுழையாது. அதனால் ஒவ்வொரு நொடியிலும் நன்றி சொல்லு. நீ இப்போ உன்னோட வாழ்க்கையின் மிக அழகான நிலையில்தான் இருக்கிறாய். இது உனக்கு தோன்றாமல் இருக்கலாம், ஆனா இந்த அமைதியின் பின்னாலே பெரிய மாற்றம் உள்ளது. யூனிவர்ஸ் உனக்காக அனைத்தையும் அமைத்து கொண்டிருக்கிறது. நீ அதில் நம்பிக்கை வைத்தால் உன்னோட எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். உன்னோட கண்ணால் பார்க்க முடியாத பல அதிசயங்கள் உனக்காக தயாராகி கொண்டிருக்கின்றன. நீ உன்னோட இதயத்தில் ஒளியை உணர்கிறாயா? அந்த உணர்வு தான் உன்னோட ஆன்மாவின் விழிப்பு. யூனிவர்ஸ் உனக்காக அழைப்பு விடுத்துள்ளது. நீ அந்த அழைப்பை ஏற்று நடக்க ஆரம்பித்தால் உன்னோட வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். இனி நீ உன்னோட கடந்த காலத்தின் அடிமை அல்ல, நீ உன்னோட எதிர்காலத்தின் படைப்பாளர். யூனிவர்ஸ் உன்னோட கையில் கலைப்படை திறனை வைத்திருக்கிறது. நீயே உன்னோட வாழ்க்கை ஓவியன். என் தங்கமே, இதை நினைவில் வை. யூனிவர்ஸ் ஒருபோதும் தவறாது. நீயும் தவறவில்லை. எல்லாம் திட்டமிட்டது போலவே நடக்கிறது. உன்னோட இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் யூனிவர்ஸ் அதற்கு பதில் அளிக்கும். நீ உன்னோட பாதையில் ஒளியுடன் நட. உன்னோட ஒவ்வொரு அடியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ உன்னோட ஆன்மாவை நம்பு. யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் முழுமையாக நிற்கிறது. இப்போ நீ எதிர்பார்த்த பதில் உன்னிடம் வந்துவிட்டது. உன்னோட இதயம் அதை உணருது. யூனிவர்ஸ் சொல்லுது, அமைதி காக்கு, நம்பிக்கை வை, உன்னோட நேரம் வருது. நீ இதை இப்போ உணர்ந்தால் அதுவே உண்மையான பதில் தங்கமே. உன்னோட வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்ப போகுது. யூனிவர்ஸ் உன்னோட கனவுகளை நிஜமாக்க தயாராகி விட்டது. நீ இதற்கு தயாரா? ஏனெனில் இதுதான் உன்னோட நேரம்.